ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நான் உங்களிமான குழி இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தான் விவோ இன்றைக்கி பார்த்தா இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Vivo X50 Pro 5G இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் கேமரா சம்ஸ் இந்த வீடியோ பார்ப்போங்க. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது அபுரா மொபைல்ஸ். நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு Vivo X50 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறோம், இல்லாட்டா வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா உங்கள் பக்கத்தில் இருக்க அபுரா மொபைல்ஸை விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து போகிறவங்க எக்ஸ்க்ளூசிவாக கிஃப்ட்ஸ் விடுங்க. ஸோ மறக்காம நம்ம அபுரா மொபைல்ஸ் உங்களுக்கு தேவையான ஃபோனை பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்ட் டெக் அப்டேட் மற்றும் மொபைல் பாக்ஸிங் பற்றி தெரிஞ்சிட நம்ம தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பெல் ஐகான் பிரஸ் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போட சேரும். ஓகேங்க, விவோட X50 Pro ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிளான பேக்கேஜிங்கில் தான் வந்திருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா விவோட X50 Pro 5G அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பேக் சைடு வேலை இதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 55,000 போட்டுருக்காங்க. பட் இந்த மொபைலோட ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போங்க. ஓகேங்க, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா விவோ பார்த்தீங்கன்னா X50 Pro ஃபோட்டோகிராஃபி ரீடிஃபைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்க. ஓகேங்க, ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா அந்த கவர்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னே பேக்கேஜிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதோட கிரேடியன் பேக் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஆமாங்க, விவோ பார்த்தீங்கன்னா புது ஒரு கிரேடியன் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனோட லுக் பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா பம்பு இந்த திருப்பி பார்த்தா யூனிக்னஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக டிஎஸ்எல்ஆர் அளவுக்கு கேமரா அளவுக்கு இருக்குங்க. ஸோ அது என்னங்கிறது இந்த வீடியோவில் கடைசியாக கேமரா சம்ஸில் பார்ப்போம். ஸோ இதை சைடை வச்சு வேறு என்னலாம் விவோ பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 33 வாட்ஸ் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ பார்த்தீங்கன்னா ஒரு டைப்-C இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு CPU டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இந்த X50 Pro ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் போட்டவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபிட்டாக இருக்குங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனு பார்த்தீங்கன்னா கேப்டான் டிஸ்பிளேல தான் வருது. ஸோ அதை அந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா சிம் எஜெக்டர் பின் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்-C கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, இதெல்லாம் வச்சுட்டு இப்போ மொபைலுக்கு வருங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்குங்க. இந்த விவோட X50 Pro ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கைக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காதுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா விவோ பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டிலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடும் எல்லாம் பார்த்தா கிரேடியன் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிரே கலருங்க. ஆமாங்க, நம்மக்கிட்ட இருக்க கிரே கலர் நம்மக்கிட்ட இல்லை, இந்தியாவில் பார்த்தா X50 Pro 5G பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரே கலருங்க. அந்த கிரே கலர் நம்ம கையில் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தா ரொம்ப லுக் நல்லா இருக்குது. இதே பேக் சைடு வேற நல்லா இருக்குன்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா சோனியோட 48 மெகாபிக்சல் IMX 5980 சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா f1.6 அபேச்சரோட வருதுங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், அதாவது போர்ட்ரேட் லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது 50 mm வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 MB பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு 5x ஆப்டிகல் ஜூம் மற்றும் 60x வர பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தா உங்களுக்கு மேக்ராவும் ஒர்க் ஆகும். ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தா கடைசியாக கேமரா சம்ஸை பார்ப்போங்க. ஓகேங்க, இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் இல்லை பாட்டமில் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா சிம் கார்டு ஸ்லாட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டைப்-C போர்ட் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. இது எது மொபைலோட ரைட் சைடும் இல்லை வால்யூம் ராக்கர்ஸ் கீ மற்றும் பவர் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருந்துருக்காங்க, செகண்டரி மைக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5G ப்ரொபோஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஹேங் அவுட் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா ஒரு ஆண்டனா மட்டும் இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளேங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா 2 சைடுமே கேப் ஆயிருக்குங்க. ஒரு எட்ஜ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. மோட்டரோட Edge Plus ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி இதுலேயும் பார்த்தா எட்ஜ் டிஸ்பிளே இருக்குங்க. பட் இதில் பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. ஸோ மோட்டர் எட்ஜில் பார்த்தா டிஸ்பிளே ரொம்பவே கேபிளாக இருந்துச்சு. அது பார்த்தா யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. பட் விவோ பார்த்தா இது ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால பார்க்க வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் தாறுமாறாக இருக்குங்க. ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸு குறை சொல்கிறது எதுவுமே இல்லைங்க. வீடியோ பார்க்கும்போது ஒரு சூப்பரான டிஸ்பிளேங்க. ஸோ இந்த பட்ஜெட்டு பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனுங்க இது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே வர இதுலையும் பார்த்தா பஞ்ச் கோல் நாச்சா பார்த்தா விவோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜென்ரலாக இந்த வருஷத்தை ட்ரெண்டிங் பார்த்துட்டு இருக்க மாதிரி இதுலையும் பார்த்தா லெஃப்ட் சைடு பார்த்தா பஞ்ச் கோல் நாச் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் சின்னதாங்க இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே டிஸ்பிளேல இருக்காதுங்க. ஓகேங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செக்யூரிட்டியும் வரல. விவோ பார்த்தா ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே கொடுக்கறதுனால இந்த திருப்பி பார்த்தா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் அக்யூரேட்டாக இருக்குங்க. எந்த இடத்தையும் பார்த்தா தடுமாற்றம் இல்லை. விவோட S1ல பார்த்துருந்த மாதிரி இதுலையும் பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ விவோ பார்த்தா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா ரொம்பவே அருமையான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னோட A80 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபாஸ்ட்டாக இருக்காது. பட் விவோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி உள்ள இதில் பார்த்தா 4315 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க விவோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அன்பாக்சிங்கில் பார்த்த மாதிரி இதுலையும் இருக்குங்க. ஸோ நீங்கள் சார்ஜிங் குறைஞ்சிரும் நினச்சா கூடமே இது பார்த்தா டக்குன்னு சார்ஜ் ஆயிரும். அது உங்களுக்கு எதுவும் கவலை இருக்காதுங்க. ஓகேங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் வேலை இது பார்த்தீங்கன்னா Qualcomm 765 ப்ராசஸர் வந்திருக்குங்க. ஜென்ரலாக 765 பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் 5G ப்ராசஸருங்க. ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Vivo X50 Pro 5G பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Qualcomm மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸருக்கு ஈக்குவலாக தாங்க இருக்கும். ஸோ அந்த Qualcomm Snapdragon 765G இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இடம்பெற்றுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மொதல் 765G வர ஸ்மார்ட் ஃபோனுங்க. ஆமாங்க, இந்தியாவில் பார்த்தா மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே 5Gல இல்லை. ஸோ விவோ தரப்புலேருந்து பார்த்தா மிட் ரேஞ்ச் 5G ப்ராசஸரோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. Qualcomm Snapdragon 765 வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் பார்த்தீங்கன்னா விவோக்கு ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனுங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தா இந்தியாவில் பார்த்தா விவோக்கு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தா X series 4Gல லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி X series திரும்ப இந்தியாவுக்கு பார்த்தா 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட 5G கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் பார்த்தா நம்ம இந்தியாவில் பார்த்தா 5G டவரே வரல. பட் 5G கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, ஸ்மார்ட் ஃபோனோட OS வரல. இது Android 10 பின் பண்ணேன். அவங்களோட சொந்த UI ஏன்னா FunTouch OS 10ல் வருதுங்க. ஓகே, இந்த OS பார்த்தா FunTouch OS ப்ளஸ் கலர் OS அந்த மாதிரியா இருக்குங்க. ஆமாங்க, இதில் பார்த்தா FunTouch OSோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நியர் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி வந்திருக்கு. பட் டாப்பில் இருக்கிறது பார்த்தா கலர் OS மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கலர் OS 6ல் பார்த்துட்டு இருந்தால் அதே பார்த்தா UI இதில் இடம் பெற்றுங்க. ஸோ கலர் OS ப்ளஸ் FunTouch OS பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. புதுசாக பார்த்தா விவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ விவோட அந்த புது ட்ரைவை பற்றி நீங்கள் நினைக்கிங்க மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்க, வாங்க இப்போ இதோட கேமரா சென்சார் பார்ப்போங்க. ஓகேங்க, இந்த 48 MP சோனியோட IMX 598 சென்சார் பார்த்தா ரொம்பவே அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேமரா சென்சார் பார்த்தா இந்த 48 MBயோட கேமரா சென்சார் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேமரா சென்சார்ஸ் பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து அல்ட்ரா வைட் ஆங்கிளோட ஷாட் இது எப்படி இருக்குன்னு தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்க போர்ட்ரேட் லென்ஸ் எடுத்துதுங்க. ஸோ இதோட கேமரா சென்சார் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட 1x ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸே இருக்க இந்த 32 MB பார்த்தா செல்ஃபி ரொம்பவே அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. ஸோ எந்த இடத்தையும் பார்த்தா தடுமாற்றம் இல்லை. இது பார்த்தா நான் டே டைம் ஈவினிங் டைம் தான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஈவினிங் டைம் எடுக்க வச்சா பார்த்தா நல்லாவே இமேஜ் கிளாரிட்டி கொடுக்குங்க. ஸோ இதில் பார்த்தா நிறையா மோட் பண்ணுற கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா விவோட X50 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வீடியோங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குது? ஸோ விவோ சொல்கிற மாதிரி பார்த்தா வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கா, கிளிம்பிள் கேமராங்காங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகேங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தா இப்போ இந்த Vivo X50 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனோட 1x இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 5xங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பார்த்தீங்கன்னா 10xன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 15xங்க. ஸோ இந்த Vivo X50 Pro ஸ்மார்ட் ஃபோனோட ஜூம் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா Vivo X50 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராங்க. ஸோ இந்த 32 MB பார்த்தா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ பார்த்தா ஷேக் ஆகிருக்கா, ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் தான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது ஃப்ரண்ட் கேமராவில் தான் நடந்துட்டு ஷூட் பண்ணுற வீடியோ. ஸோ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குங்க மறக்காமல் இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதோட டீட்டெயிலான கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத தனியாக வீடியோ வேணுமாங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் இதுக்கு தனியாக ஒரு கேமரா சாம்பிள்ஸ் வீடியோ போடுங்க. ஓகேங்க, விவோ பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 8GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் கொண்ட மாடல் பார்த்தீங்கன்னா 50,000 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா 50,000 பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5Gங்கிறது மட்டும் மெயின் இல்லைங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்பவே அருமையாக இருக்குங்க.
ஸோ வீடியோலாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளிம்பல் இல்லாமல் இதில் பார்த்தா ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் எடுக்க முடியுங்க. ஸோ கேமரா பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதேமாதிரி டிஸ்பிளேயும் பார்த்தா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசரும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தாங்க. Qualcomm Snapdragon 765Gங்கிறது பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். ஸோ அந்த எஸ்ஓசி இதில் இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் ஆல்ரவுண்டருங்க. ஸோ இன்றைக்கி இந்த தேதி பார்த்தா எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் ஆஃப்லைனில் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா இப்போதைக்கு பார்த்தா Vivo X50 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ புக்கிங் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அபுரா ஷோரூமில் போய் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அங்கே சொல்லுவாங்க. ஸோ ஷோரூமில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட்லாம் உண்டு, அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.